ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் மனசுல என்ன இருக்குன்றத நான் அப்படியே சொல்றேன். அதுக்கு பிறகு நீ ஏன் ஆச்சரியப்பட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வராகி அம்மா, நீங்க சொல்றபடியே இனிமே நான் வாழ்க்கையை வாழ்றேன்ற முடிவுக்கு நிச்சயமாக வருவாய் என் செல்லமே. இத்தனை நாளா நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைச்ச. ஆனா இன்னும் உன் வாழ்க்கை கஷ்டப்படுறதாகவே இருக்கு. ஆனா எத்தனையோ பேரு கெடுதல் செஞ்சும் கேடு செஞ்சும் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்தும் நல்லா வாழ்றாங்க. நிம்மதியா சந்தோஷமா நினைச்சது போல ஆடம்பரமா வாழ்றாங்கன்றத பார்க்கும்போது உன்னால பொறுக்க முடியவில்லையா? நம்ம கூட தவறான வழியில போய் சந்தோஷமா வாழணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள வர வேண்டாம். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே ஏற்கனவே இது போல செஞ்ச தவறான செயல்களாலும் தவறான எதிர்மறை எண்ணங்களாலும் தான். உன் முன்ஜென்ம பிறவியிலேயே நீ பல பாவங்களை செஞ்சிட்ட. அதன் காரணமாக தானே இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்ட. அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் எதிர்மறை விஷயங்களை எதிர்மறையாக யோசிச்சினா உன்னுடைய எல்லா கஷ்டப்பட்ட நாட்களும் இப்போது வீணாகிவிடும். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்தை தாண்டி இப்போதுதான் நல்ல நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வர்றதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்த நானு இப்போது தவறான வழியில் உன்னை போக விடமாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதுமே நான் என்னோடது எனக்கானதுன்ற எண்ணங்களை உதறி தள்ளிவிட்டு சுதந்திரமாக எல்லாருக்கும் பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. தெரிந்தும் தெரியாமலோ கூட யார் வாழ்க்கையிலும் தவறு நடப்பதற்கும் தவறா யாரையும் பேசுவதற்கும் நீ காரணமாக இருந்திடக்கூடாது. உனக்கு நல்ல மனசு இருந்தா நடப்பது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். இத்தனை நாளா உன் மனசுல இருந்த கஷ்டமும் கவலையும் இப்போது காணாம போகும்படி அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்கிறேன் என் செல்லமே. உண்மையான உன் நல்ல குணத்துக்கு நிறைய பலன் கிடைக்க போகுது. நீ என் மேல வச்சிருக்கிற இறை பக்திக்கும் நம்பிக்கைக்குமாக சேர்த்து உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். சில காலமாகவே உன் மனசுக்குள்ள இருந்த போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எது வேண்டுமென நீ என்னை வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு அள்ளித் தருவேன். மனநிறைவோட பெற்றுக்கொள் என் செல்லமே. இத்தனை நாளா எத்தனையோ விஷயங்கள்ல ஏமாந்து கஷ்டப்பட்டு கவலைகளை பார்த்து உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உன் மனசை வேதனைப்படுத்தி காயப்படுத்திய போதும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பாடங்களை கத்துக்கிட்ட நீ இப்போது ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற. ஆனா கூட மறுபடியும் எல்லாமே தப்பாவே நடக்குது. எல்லாருக்கிட்டையும் பொறுமையா பார்த்து பேசுற, நல்ல விதமா நல்ல குணத்தோட நடந்துக்கிற. ஆனா யாருமே உன்னை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதரும் உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்களின் மனமும் இப்போது மாறத்தான் போகுது. கூடிய சீக்கிரமே குழம்பி போயிருக்கிற உன் மனசுக்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையே இப்போது வெற்றி பாதையை நோக்கி திரும்ப போகுது. பாவ புண்ணியங்கள் எல்லாம் சரிசமமாகி நீ நினைச்சதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு நன்மையை நடத்தி தரப்போறேன். நன்மை தீமைன்னு மாறி மாறி இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில நான் மனசு வச்சேனா நன்மையை மட்டுமே நடத்தி தர முடியும். என் அருளால் உன் வாழ்க்கையில இருள் விலகி இப்போது நீ தெளிவையும் வெளிச்சத்தையும் பார்க்க போகிறாய் என் செல்லமே. நீ கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு இனி உன் வாழ்க்கையை வண்ணமயமாக உன்னால மாத்திக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நீ மனசு குழம்பி போகாம கலங்கி போகாம எல்லாத்தையும் தாண்டி கடந்து போக கத்துக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற உன்னுடைய கேள்விக்கு கூடிய சீக்கிரமே நான் விடை கொடுக்கிறேன். உன்னுடைய வழியையே நீ வலிமையாக மாத்திக்கோ. உன்னுடைய பலவீனத்தையே நீ பலமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய். ஒரு சில நேரங்கள்ல நீ ஆத்திரத்தோட 1000 வார்த்தைகள் பேசினாலும் அப்புறமா மனசு சரியாகி சமாதானமா அன்பா பேசக்கூடிய ஆள் நீ. உன்னுடைய கோபம் என்பது உன்னுடைய ஆற்றாமையின் வருத்தத்தின் காரணமாக வருதுன்னு எனக்கு புரியும் என் செல்லமே. நீ இயல்பாகவே நல்ல குணம் கொண்ட நல்ல பிள்ளை. ஆனா உன் மனசுல இருக்க வருத்தமும் வேதனையும் ஆத்திரமும் சேர்ந்து சில நேரங்கள்ல கோபமாக வெளிப்படுது. ஆனா நீ கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எல்லா பிரச்சனைகளையும் நான் காணாம போக செய்வேன். நீ எப்போதும் நீயாகவே இரு, பொறுமையான ஆளாக இரு. அடுத்தவங்களை போல எல்லா வகையிலும் மாறலாம் நீ நினைச்சினா இந்த உலகம் உன்னை அடக்கிவிடும் என் செல்லமே.
அவங்க போல அவங்க இருக்கட்டும், நீ உன்னை போல நீயாகவே இரு. சகல செல்வங்களையும் சகல சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில கொடுக்கறதுக்காக இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் உன்னால் பெற முடியும்ன்ற நம்பிக்கையோட முந்திக்கிட்டு போ. நிச்சயமா வெற்றிங்கிற வெளிச்சம் உன் மீது படும். தோல்வி எனும் இருளானது உன்னை வாட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் காணாமல் போகும். நீ என்கிட்ட ஆசை ஆசையா கேட்டதையெல்லாம் நான் உனக்காக செஞ்சு தர்றேன். சில காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கும் இப்போது விடை கிடைக்கப் போகுது என் செல்லமே. நீ எது வேண்டுமென என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு அள்ளித்தர தயாராக நான் இருக்கேன். என்ன கொடுத்தாலும் அதை மனநிறைவோட பெற்றுக்கொள். இந்த நிமிஷம் இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த வினாடியே மாறி போகும் நிலைதான் இங்கு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. கொஞ்ச நேரம் சிரிச்சா உடனே அழுகிற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ யாருடைய வாழ்க்கையிலாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த நொடி நான் துன்பப்பட்டேன், வலியையும் வேதனையும் அனுபவிச்சேன், அடுத்த நொடி எனக்கு சந்தோஷமா இல்லையேன்றதும் பலர் வாழ்விலும் இருக்கதானே செய்து. கொஞ்ச நேரம் சிரிச்சோம்னா உடனே ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் வந்துடுது. ஆனா தினமும் பல கெட்ட விஷயங்கள் நடந்தும் இன்னும் சந்தோஷமா நிம்மதியா சுகமா வாழும்படி எதுவுமே நல்லதே நடக்கலையேன்னு உன் மனசுக்குள்ள நீ யோசிக்கிறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே சுகமும் சந்தோஷமும் நிம்மதியுமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன். நான் உனக்கு காட்டப்போகும் வழியில் நீ நல்வாழ்க்கையை நல்வளத்தையும் நல்ல நல்ல ஆரோக்கியத்தையும் சேர்த்தே பெறப்போகிறாய் என் செல்லமே. நிம்மதியான வாழ்க்கை இனி உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதத்தோட எல்லா நலமும் பலமும் பெற்று நீ வாழப் போகிறாய். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உன்னை சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்கணும். ஆனா வாழ்க்கை முழுவதுமே நீ ஜெயிக்கணும்னா உனக்கு எதிராக உன்னை சுத்தி யாராவது ஒரு எதிரி இருந்துதான் ஆகணும். எதிரி இருந்தா மட்டும்தானே நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்ற எண்ணம் உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு எதிராக யாராவது ஒருவர் இருக்காங்க, அவங்க உன் கூட போட்டி போட்டு எதையாவது செய்யறாங்கன்னா நீயும் அவங்க கூட போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட இன்னும் இன்னும் முயற்சி செஞ்சு முன்னேறிக்கிட்டே இருப்ப. எல்லார்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டும் எல்லாரையும் நல்லவங்க நினைச்சு அவங்க செய்யற கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை இனிமேலும் இப்படியே இருக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. ஏன்னா எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாத்த முடியாது தானே. உன்னையும் நான் கவனமான ஆளா தெளிவான பொறுப்புள்ள பிள்ளையாக மாத்திட்டேன். உன்னை அவமானப்படுத்துறவங்களுக்கெல்லாம் இப்போது நீ வார்த்தையில பதில் சொல்ல வேணாம், உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவங்க தலை குனிஞ்சு கஷ்டப்பட போறாங்க. நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற, நல்ல வாழ்க்கையை வாழ போற. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டதெல்லாம் போதும். நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராகு. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கு வசந்த காலமாகத்தான் இருக்கும். உன்னுடைய எல்லா இன்னல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் என் வாக்குப்படி உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. காலமும் மாறும், இங்கு காட்சிகளும் மாறும். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது இப்போது அழகானதா, அற்புதமானதா, அதிசயமானதாக மாறப்போகுது என் செல்லமே. உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நானே உனக்கு அதை செஞ்சு முடிப்பேன். ஏன்னா நீ என் மேல அந்த அளவுக்கு பண்பும் பக்தியும் பாசமும் வச்சிருக்க. நான் சொல்வதை கேட்டு நடக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். வராகி போற்றி.